கொலையில் கைதான ரவுடி திருவேங்கடம் மாதவரம் அருகே என்கவுண்டரில் சுட்டுக்கொலை. ஆயுதங்களை மறைத்து வைத்திருந்த இடத்திற்கு விசாரணைக்கு அழைத்துச் சென்றபோது துப்பாக்கியுடன் தப்ப முயன்றதால் சுட்ட தனிப்படை ஆய்வாளர். மாதவரம் வெஜிடேரியன் நகரில் என்கவுண்டர் நிகழ்ந்த இடத்தில் 6 நாட்டு வெடிகுண்டுகள் பறிமுதல். சென்னை வடக்கு கூடுதல் காவல் ஆணையர் நரேந்திர நாயர் உள்ளிட்ட உயரதிகாரிகள் சம்பவ இடத்தில் ஆய்வு. காவல்துறையினர் மீது நாட்டு வெடிகுண்டை வீசியதால் துப்பாக்கிச்சூடு நடத்திய ஆய்வாளர். வயிறு, இடது பக்க மார்பில் காயம் ஏற்பட்டு மருத்துவமனைக்கு செல்லும் வழியில் ரவுடி உயிரிழந்ததாக தகவல். தனியார் மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ள ரவுடி திருவேங்கடத்தின் உடல் மருத்துவமனையை சுற்றி காவல்துறையினர் குவிப்பு. அமெரிக்க முன்னாள் அதிபர் டொனால்டு டிரம்ப் மீது துப்பாக்கிச்சூடு. பென்சில்வேனியாவில் தேர்தல் பரப்புரையின் போது நடந்த தாக்குதலில் டிரம்பின் காதிலிருந்து ரத்தம் கொட்டியது. டொனால்டு டிரம்ப் மீது நடந்த துப்பாக்கிச் சூட்டின் போது தேர்தல் பரப்புரையில் பங்கேற்றவர் உயிரிழந்த பரிதாபம். தாக்குதல் நடத்திய நபர் பாதுகாப்பு படையினரால் சுட்டுக் கொல்லப்பட்டதாக தகவல். டிரம்ப் மீதான துப்பாக்கிச் சூட்டுக்கு அமெரிக்க அதிபர் ஜோ பைடன், ஒபாமா, எலான் மஸ்க் கண்டனம். அமெரிக்காவில் வன்முறைக்கு இடமில்லை என ஜோ பைடன் திட்டவட்டம். டொனால்டு டிரம்ப் மீதான துப்பாக்கிச் சூட்டிற்கு பிரதமர் மோடி கண்டனம். அரசியல் மற்றும் ஜனநாயகத்தில் வன்முறைக்கு இடமில்லை என கருத்து. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா 63% வாக்குகள் பெற்று அமோக வெற்றி. பாமக வேட்பாளரை விட 67,000க்கும் அதிகமான ஓட்டுகளை பெற்று வாகை சூடினார். பொய் வேஷக்காரர்களின் பரப்புரையை மக்கள் மதிக்கவே இல்லை என விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வெற்றி குறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கருத்து. அண்ணா அறிவாலயத்தில் வெற்றியை கொண்டாடிய தொண்டர்களுக்கு இனிப்பு வழங்கி உற்சாகம். விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தல் முடிவுக்கும் பொது தேர்தலுக்கும் சம்பந்தம் இல்லை என அன்புமணி கருத்து. தேர்தலை புறக்கணித்த அதிமுகவின் வாக்குகளை கூட காசு கொடுத்து திமுக வாங்கிவிட்டதாகவும் குற்றச்சாட்டு. இடைத்தேர்தல் நடைபெற்ற 13 சட்டப்பேரவை தொகுதிகளில் 10 இடங்களை கைப்பற்றியது இந்தியா கூட்டணி. ஒரு தொகுதியை சுயேட்சை கைப்பற்றிய நிலையில் 2 இடங்களில் பாஜக வெற்றி. ஆம்பூர் அருகே நள்ளிரவில் ஊருக்குள் புகுந்த யானையால் அச்சம். வனத்துறையினருடன் இணைந்து வனப்பகுதிக்குள் விரட்டும் பணியில் ஈடுபட்டுள்ள மக்கள். மாதவரம் அருகே என்கவுண்டர் செய்யப்பட்ட ரவுடி திருவேங்கடத்தின் உடல் ஸ்டான்லி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்படுகிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களுடன் செய்தி அறையிலிருந்து நெறியாளர் பாலவேல் இணைந்திருக்கிறார். பாலவேல், என்கவுண்டர் செய்யப்பட்ட அவருடைய அந்த இடத்துல ஆய்வும் செய்திருக்கிறார்கள் உயரதிகாரிகள். இது பற்றின மேல் விவரங்கள். லாவண்யா, பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் கடந்த 5ஆம் தேதி வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். இந்த சம்பவம் தொடர்பாக ஆற்காடு சுரேஷின் தம்பி பொன்னை பாலு உட்பட 11 பேர் சரணடைந்த நிலையில் அவர்கள் காவலில் எடுத்து விசாரிக்கக்கூடிய நடவடிக்கைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகிறார்கள். அவர்களை சம்பந்தப்பட்ட பகுதிகளுக்கு நேரடியாக அழைத்துச் சென்று விசாரணை நடத்தக்கூடிய பணிகளையும் காவல்துறையினர் மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில குற்றவாளிகளில் ஒருவரான திருவேங்கடத்தை புழல் பகுதியில் இருக்கக்கூடிய வெஜிடேரியன் வில்லேஜ் என்கிற பகுதிக்கு அழைத்துச் சென்று இன்று அதிகாலை விசாரணை நடத்தும் போது ஏற்கனவே அந்த பகுதியில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த நாட்டு வெடிகுண்டுகள், கத்தி, துப்பாக்கி உள்ளிட்ட ஆயுதங்கள் மூலமாக காவலர்களை தாக்க முற்பட்டதால் பதிலுக்கு தற்காப்புக்காக காவலர்கள் துப்பாக்கிச் சூடு நடத்தியிருக்கிறார்கள். அந்த துப்பாக்கிச் சூட்டில் வயிறு மற்றும் மார்பு பகுதிகளில் துப்பாக்கி குண்டுகள் பாய்ந்த நிலையில் திருவேங்கடம் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில தான் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கிறார். இது தொடர்பான பல்வேறு பிரத்யேக தகவல்களை
விவரங்களையும் கள தகவல்களையும் வழங்குவதற்காக நம்முடைய சிறப்பு செய்தியாளர்கள் சுபாஷ், கோகுல் மற்றும் வேல்முருகன் ஆகியோர் தகவல்களை வழங்க இருக்கிறார்கள். முதலாவதாக தற்போது வெஜிடேரியன் வில்லேஜ் பகுதி, இந்த என்கவுண்டர் இன்று அதிகாலை நடந்த வெஜிடேரியன் வில்லேஜ் பகுதியில் இருந்து நம்முடைய சிறப்பு செய்தியாளர் சுபாஷ் இணைந்திருக்கிறார். சுபாஷ், தற்போது அந்த பகுதியில் இன்று அதிகாலை நடைபெற்ற ஆய்வுல நாட்டு வெடிகுண்டுகள், துப்பாக்கி, கத்தி உள்ளிட்ட ஆயுதங்கள் எல்லாம் பயன்படுத்தப்பட்டிருக்கு. என்ன எக்ஸாக்டா நடந்திருக்கு இன்னைக்கு அதிகாலை அந்த பகுதியில் சுபாஷ்? பாலா, இது ஒரு சீரியஸான ஒரு என்கவுண்டராகவே நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. ஏன்னா ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு இது பழிவாங்கும் கொலை வழக்கா, அரசியல் சார்ந்த ஒரு கொலையா என்ற ஒரு கேள்வி எழுந்த நிலையில் அதற்கு ஏற்கனவே சரண்டரான ஒரு 11 பேரிடம் காவல்துறை விசாரணையில் ஈடுபட்டு வருகிறது. நீதிமன்ற உத்தரவின்படி 5 நாள் போலீஸ் கஸ்டடியில் எடுத்து அவங்கள விசாரிச்சுட்டு வர்றாங்க. அப்படிப்பட்ட இருக்கக்கூடிய சூழ்நிலையில தான் நேரடியாக அந்த விசாரணைக்காக அழைத்து வரப்பட்டவர் திருவங்கடம். அவர் காவல்துறையினுடைய விசாரணைக்காக அழைத்து செல்லும் பொழுது தப்பிச் செல்கிறார். இதன் அடுத்து காவலர்கள் ஒரு சிறப்பு படையானது அமைக்கப்பட்டு அவர்கள் அவரை தேடுதல் வேட்டலில் முகமது புகாரி சட்டம் ஒழுங்கு தனிப்படை ஆய்வாளர் தலைமையில் அந்த அவரை தேடக்கூடிய தப்பிச் சென்றவர் திருவங்கடம் தேடக்கூடிய பணியில் ஈடுபட்டு வர்றாங்க. அப்படிதான் இந்த பகுதியில் புழல் காவல் நிலையத்திற்கு உட்பட்ட இந்த வெஜிடேரியன் வில்லேஜ் பகுதியில் அவர் பதுங்கி இருப்பதாக, ஒரு தகர கொட்டாயில பதுங்கி இருப்பதாக காவல்துறைக்கு தகவல் வருகிறது. அதை அடுத்து காவல்துறை இந்த இடத்தை சுற்றி வளைக்கிறார்கள். சுற்றி வளைக்கும் பொழுது அவர்களை நோக்கி, காவல்துறையை நோக்கி திருவங்கடம் அவர்கள் துப்பாக்கி சூடு நடத்துகிறார். அவர் கையில் இருக்கக்கூடிய நாட்டு துப்பாக்கியை வைத்து இதில் காவல்துறை எதிர்த்தாக்குதல் நடத்துகிறார்கள் தற்காப்புக்காக. அப்படித்தான் ஒரு குண்டு வயிற்றிலும் ஒரு குண்டு தோள்பட்டையிலும் பதிகிறது. அந்த பட்டவுடன் அவர் நிலை குலைந்து அந்த இடத்திலேயே விழுகிறார் திருவங்கடம். உடனடியாக அருகில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனைக்கு அவரை எடுத்து செல்கிறார்கள் உயிரை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக. ஆனால் மருத்துவமனைக்கு மெரிடியன் என்ற தனியார் மருத்துவமனைக்கு அழைத்து சென்று அங்கு மருத்துவர்கள் பரிசோதிக்கும் பொழுது அவர் இறந்து விட்டதாக சொல்லப்படுகிறது. இதையடுத்து அவரது உடலானது அங்கே வைக்கப்பட்டு ஒரு அரை மணி நேரத்திற்கு முன்பாகத்தான் அந்த மெரிடியன் மருத்துவமனையிலிருந்து நேரடியாக ஸ்டான்லி அரசு பொறுப்பு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது. அங்கே உடற்கூறு ஆய்வு நடத்தப்பட்டு உறவினர்களிடம் ஒப்படைக்கப்படும். நீதிமன்ற உத்தரவின்படி காவலர்களின் விசாரணையில் தப்பிச் செல்லும் பொழுது ஒரு துப்பாக்கி சூடு நடந்து அது என்கவுண்டராக, அவர் உயிரிழப்பு என்கவுண்டராக மாறி இருக்கிறது. இந்த பகுதியில் காவல்துறை உயர் அதிகாரிகள் நேரடியாக ஆய்வு நடத்த இருக்கிறார்கள். கூடுதல் ஆணையர் எல்லாம் வர இருக்கிறார்கள். அவர்கள் இந்த துப்பாக்கி சூடு எப்படி நடந்தது என்பதை ஆய்வாளர்கள் மற்றும் காவல் உயர் அதிகாரிகள், இந்த பகுதியை சேர்ந்த அதிகாரிகளிடம் கேட்டறிய இருக்கிறார்கள். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் ஒரு முக்கியமான ஒரு நபராக, 11 பேரில் ஒரு முக்கியமான நபராக திருவங்கடம் A3 இருந்திருக்கிறார். அவரை என்கவுண்டர் செய்திருக்க சூழ்நிலையில் ஏற்கனவே கடந்த வாரம் ஒரு என்கவுண்டர் புதுக்கோட்டையில் நடந்திருக்கிறது. அதுவும் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டியது இருக்குது. ஒரு 5 நாள் இடைவேளைக்குள் 2 என்கவுண்டர் தமிழகத்தில் நடந்திருக்கிறது. அதுவும் தலைநகரில் நடந்திருக்கிறது. அதுவும் ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு உட்பட்ட சம்பந்தப்பட்ட கைது செய்யப்பட்ட ஒரு A3 என்ற ஒரு திருவங்கடம் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார் என்பது மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. தமிழக என்கவுண்டரில் இந்த என்கவுண்டரும் ஒரு முக்கியமான என்கவுண்டராக இருக்கிறது. சுபாஷ், தொடர்ந்து இணைப்பில் இருங்க, நம்ம பேசலாம்.